உருளைக்கிழங்கு மொச்சக்கறி இப்போ பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது காளான் உப்பு கறி. இதை காளான் வரட்டு கறின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விருதுநகர் ஸ்பெஷல். விருதுநகர் பக்கம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ். ஆனால் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப மெனக்கடவும் வேண்டாம். இப்போ எப்படி நம்ம உருளைக்கிழங்கு மொச்சக்கறிக்கு மெனக்கடாமல் பண்ணாமோ அந்த மாதிரி இதுவுமே மெனக்கடவே வேணாம். ஆனால் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இந்த காளான் உப்பு கறிக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பட்டன் காளான் ஒரு பாக்கெட், சின்ன வெங்காயம் 15, பூண்டு 10 பற்கள், காய்ந்த மிளகாய் 6, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காளான் உப்பு கறிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். காளான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் காளான் அதுதான் நமக்கு கிடைக்குது. இதுலேயே ஆயிஸ்டர் காளான்னு இருக்குது, ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு ஒன்று இருக்குது. அது வந்து பொதுவாக நம்ம ரொம்ப சமையலில் நம்ம பயன்படுத்துகிற சைனீஸ் வந்து நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. பட் நம்ம அது ரொம்ப உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ரேர். அது இந்த பட்டன் காளான் வந்து நிறைய பரவாயில்ல எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. 100% வெஜிடேரியன் ப்ளஸ் அது பார்த்திங்கன்னா புரதச்சத்துன்னு சொல்கிற ப்ரோட்டீன் சத்து வந்து அதில் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் நிறைய பேர் சாப்பிட சொல்கிறாங்க. பட் இந்த இது பழக்கம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நாளடைவில் பழகிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோட்டீன் சப்ஸ்டியூட் வந்து இந்த இது காளான் வந்து ரொம்ப நல்லது. அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ காளானை க்ளீன் பண்ணுறது. இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா காளான் முக்கியமாக அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, காளான் வாங்கும்போது கூடிய மட்டும் அது வந்து ஒரு 2 நாள் அந்த மாதிரி இப்போ கடையிலே வச்சுருந்த 2 நாள் ஆச்சு அப்படின்னா அப்புறம் திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா லேசாக ரொம்ப கருப்போடி போயிருக்கும். அந்த லேசு கருப்பு இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ரொம்ப கருப்போடி போயிருக்கிறது என்ன காரணத்தை கொண்டும் காளானை வந்து உபயோகப்படுத்த வேண்டாம். அது வந்து வயிற்றை வந்து கெடுத்து விட்டுரும். அது வயிற்றுப்போக்கு அது இதுன்னு நமக்கு நிறைய பிரச்சனைகள் அது உண்டு பண்ணிடும். அதனால் கூடின மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காளானை வாங்கிட்டு வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லது. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது கட்டாயம் அதுக்கு மேலே ஐயோ இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோமே, அதனால் அது எப்படி வீணாக்குறது அப்படின்னு நினச்சி அதை ஏதாவது பண்ண போக மேற்கொண்டு அது நமக்கு பிரச்சனைகள் தான் உண்டு பண்ணும். அதனால் காளானை மட்டும் கவனமாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கியிருக்கேன். அடுத்தது காளான் க்ளீனிங். அந்த காளானை சுத்தம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. மேலே வந்து அந்த காளானை வாங்கிட்டு வந்து வேணுங்கிற சைஸில் எதை கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் போல் நல்லா மைதா மாவு லேசாக தூவிடுங்க. தூவிட்டு நல்லா பெரட்டிடுங்க. ட்ரை மைதா மாவையே நல்லா தூவிடுங்க, பவுட்ரு மாதிரி தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறமா தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு கழுவுனீங்கன்னா அழுக்கு வந்துடும். அதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு வினிகர் அதை எடுத்து ஊற்றி நல்லா பெசரிட்டு கழுவிடுங்க. 2 தடவை தண்ணியில் கழுவுனீங்கன்னா அந்த வினிகரும் அதோட தொடச்சிட்டு வந்துடும். சரி இதெல்லாம் முடியல அப்படின்னா முடியல அப்படிங்கிறத விட இதுக்கும் தாண்டி நம்ம எதாவது க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே லேசாக அந்த காளான் வந்து மடங்குது இல்லையா, அந்த உள்பகுதியிலேருந்து மேல் பகுதியை வந்து லேசாக பிரித்து எடுத்திங்கன்னா தோல் மாதிரி உரியும். அந்த உரித்து எடுத்து அதை தூக்கி போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக காளான் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் கழுவுறையும் பெருவழின்னு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணிக்குள்ளே போட்டு க்ளீன் பண்ணி தண்ணிக்குள்ளே ஊற விட்டுருவோம். தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடாதுங்க. நல்ல ஒரு கழுவி எடுத்துகிட்டு உடனே உபயோகப்படுத்திடுங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு மிளகாய் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஃப்ளேவர்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த பூண்டு வெங்காயத்தை தவிர எந்த ஃப்ளேவர் ஒரு சோம்போ மிளகோ எதுவும் நம்ம இதில் சேர்க்கலை. அப்படியே நேரடியாக சும்மா வதக்கிட்டு அப்படியே சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மிளகா, காஞ்ச மிளகா, இது ஒன்று தான் காரம் உங்களுக்கு. அதில் நல்லா ஒரு வறுத்துருங்க. இதில் இந்த காளானை வதக்கும் போது இந்த மிளகாக்குள்ளே காளானோட தண்ணியும் அந்த உப்பும் சேர்ந்து ஊறும்போது இந்த மிளகா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆக்சுவலாக நான் வெஜிடேரியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம மட்டனில் பண்ணுவாங்க, சிக்கனில் பண்ணுவாங்க உப்பு கறின்னு சொல்லி. அது அப்படியே இன்றைக்கி நம்ம காளானில் பண்ணணும். விருதுநகர் பக்கம் இதை நிறைய பண்ணுவாங்களாம். இப்போ மிளகா வறுபட்டுருச்சு. அதில் வெங்காயம், பூண்டு, ஒரு சிட்டிகை உப்பு. இது ரொம்ப கலர் மாதிரியே தான் வறுபடணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு வறுபட்டுச்சுன்னா அதை வதங்குச்சுன்னா போதும்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நான் வதங்கிருச்சு. இது மேக்ஸிமம் போட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. அடுத்தது காளான் பார்த்திங்கன்னா இப்போ காளான் தண்ணி விட ஆரம்பிக்கும், பார்த்து தெரியும் நல்லா. இப்போ இந்த காளானுக்கு தேவையான உப்பு, இது ரொம்ப உப்பு இழுக்காதுங்க, அதனால் பார்த்து கவனமாக போடணும் காளானுக்கு உப்பு போடும்போது. தீ மிதமாக வச்சுக்கிட்டு நல்லா காளானை வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். லாஸ்ட்டில் கருவேப்பிலை தூவி இறக்கிடுவோம். இப்போ அது தண்ணி விட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா தீயை தூண்டிக்கலாம். தண்ணி விடுற வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் வதக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெடி கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த காளான் நல்லா வெந்துருச்சு. காளான் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காதுங்க. ரொம்ப தண்ணி விடுறதா இருந்ததுன்னா நீங்கள் தீயை குறைச்சி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா விட்ட உடனே தீயை தூண்டி தண்ணி நல்லா வற்ற விட்ருங்க. அது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வற்றிடும். அதே மாதிரி காளான் ரொம்ப வதங்க 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 சிறுத்துக்கிட்டே வரும். அதில் இருக்க தண்ணி சத்து ஃபுல்லாக வெளியேறுச்சுன்னா காளான் ரொம்ப சுருங்கி போயிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க. தண்ணி விட ஆரம்பித்தோன்னே ஃப்ளேமை கூட்டிடுங்க, அதை தீயை கூட்டிடுங்க. கூட்டிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டு எடுத்திங்கன்னா சரியாக போயிடும். இது பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை கடைசி சேர்க்கும் போது நல்ல வாசனை கொடுக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் கறி, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல கெட்டியாக தேங்காய் பால், இந்த ஒரு பேக்கெட் காளானுக்கு நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து அதை கூட லாஸ்ட்டில் கொஞ்சம் போல் ஊற்றி ஹை ஃப்ளேமில் அதை அதிகப்படியான தீயிலே வச்சு 2 பரட்டி அள்ளிங்கன்னா தாராளமாக போகும். நல்லாவே அது ஒரு வித்தியாசமான இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதே சமயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சாம்பார் சாதம் அல்லது தயிர் சாதம் எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் எடுத்து போட்டு சப்பாத்தியில் சுருட்டிட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போய் உருளைக்கிழங்கு மொச்சையை கொண்டு வந்து அது ஒரு கறி பண்ணிட்டோம். அடுத்தது விருதுநகர் போய் காளான் அது ஒரு கறி பண்ணிட்டோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைட் டிஷ், சப்பாத்திக்காகட்டும் சாதமாகட்டும் எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி மொச்சைலாம் ப்ரோட்டீன் அதிகம். அது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக நிறைய எண்ணெயை போட்டு பெரட்டி வறுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு நார்மலாக ரொம்ப எண்ணெய் கம்மியோட நம்ம நல்ல ஒரு கறி பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட்டாலியிலலாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை பேஸாக வச்சு தான் நிறைய பண்ணுறாங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்குங்கிறாங்க. ஸோ அந்த விதத்துலேயும் இந்த ப்ரோட்டீனும் ஜாஸ்தி, அதில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால அது ஒரு விதத்தில் உருளைக்கிழங்கும் நல்லது. இந்த காளான் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே முழுக்க புரதச்சத்து. இதுலேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய கொட்டி மசாலா அந்த மாதிரி போடாமல் ஒரு சிம்பிள் கறியும் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுமே உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சதாக இருக்கும். அது ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன ரீகேப். இப்போ உருளைக்கிழங்கு மொச்சை கறிக்கு பார்த்திங்கன்னா மொச்சையை உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுன்னு துணுக்கெலாம் நறுக்கின உருளைக்கிழங்கு, தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு அது சேர்த்து வேக வச்சுக்கோங்க.
வேக வச்ச மொச்சையும் அதில் போட்டு கொதிக்க விட்டுட்டுருங்க. எண்ணெயை காய வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அதோடு கூட இந்த அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா வதக்கி இதை தூக்கி நம்ம அந்த வெந்துக்கிட்டு இருக்க உருளைக்கிழங்கு கலவையில் ஊற்றிடுங்க. 2 நிமிஷம் கொதிச்சதும் இறக்குனீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மொச்சை கறி ரெடி. இப்போ அடுத்தது காளான் உப்பு கறி. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் ஒரு கடாயில் காய வச்சுட்டு அதில் மிளகாய் கிள்ளுற மிளகாய் தாளிச்சிடுங்க. தாளித்தோன்னா வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு ஒரு சிட்டிக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நிறம் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா காளானை போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. அது வெந்து வர சமயத்தில் கருவேப்பிலை கிள்ளி போட்டு பெரட்டி இறக்கணும் அப்படின்னா காளான் உப்பு கறி ரெடி. எண்ணெய் ரெண்டுமே நல்லா ஈஸியாக பண்ணக்கூடியது, உடம்புக்கு சத்தானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.